ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமபிரபா நிர்விக்னம் குர்மே தேவா சர்வகாரியேஷு சர்வதா. திகட சக்கரச்சு முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணிவாயுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம். ஹே சுவாமிநாத கருணாகர தீனபந்தோ ஸ்ரீ பார்வதி சமுகபங்கஜ பத்மபந்தோ ஸ்ரீ சாரி தேவகண பூஜித பாதபத்ம வல்லி சநாத மம தேகி கராவலம்பம். தேவாதி தேவகண தேவசுத தேவகணாதிநாத தேவேந்திரவந்திய மிருதுபங்கஜ மஞ்சுபாத தேவரிஷி நாரத முனீந்திர சுகீத கீர்த்தே வல்லி சநாத மம தேகி கராவலம்பம். நித்யான்னதான நிரதாகில ரோகஹாரின் பாக்ய பிரதான பரிபூரித பக்தகாம ஸ்ருத்வாகம பிரணவ வாக்கிய நிஜஸ்வரூப வல்லி சநாத மம தேகி கராவலம்பம். கிரௌஞ்ச சுரேந்திர பரிகண்டன சக்தி சூல சாபாதி சத்ர பரிமண்டித திவ்யபாணே ஸ்ரீ குண்டலி சத்ருத தண்ட சிஹீந்திரவாக வல்லி சநாத மம தேகி கராவலம்பம். தேவாதி தேவரத மண்டல மத்தியமேத்ய தேவேந்திர நகரம் திருடசாபஹஸ்த சுரம் நிகழ்த்திய சுரகோடி பீரீட்யமான வல்லி சநாத மம தேகி கராவலம்பம். ஹீராதி ரத்னவலயுக்த கிரீடஹார கேயூர குண்டலலசத்கவசாபிராம ஹே வீர தாரக ஜயாமர பிருந்தவந்திய வல்லி சநாத மம தேகி கராவலம்பம். பஞ்சாட்சராதிமனுமந்திரித கங்கதோயைஹி பஞ்சாமிருதைஹி பிரமுதிதேந்திரமுகைர்முனீந்திரைஹி பட்டாபிஷிக்த ஹரியுக்த பராசநாத வல்லி சநாத மம தேகி கராவலம்பம். ஸ்ரீ கார்த்திகேய கருணாமிருத பூர்ண திருஷ்டியா காமாதி லோக கலுஷீகிருத துஷ்ட சித்தம் சிக்வா து மாமவகலாதர காந்தி காந்திய வல்லி சநாத மம தேகி கராவலம்பம். நாள் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமாரேசர் இருத்தாடும் சதங்கையும் மணிமுடியும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேல நிகழ்த்திடலும் அறிவ குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுலகோடு உரை சிந்தையும் அற்று அறிவற்றறியாமையுமற்றதுவே யாம் ஓதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெறவேல் அவர் தந்ததனால் பூமேல் மையல் போய் அறம்மை புணர்வீர் நாமே நடவீர் நடவீர் இனியே. பாழ்வாழ்வு எனும் இப்படுமாயிலே வீழ்வாய் என்னை என்ன விதித்தனையே. தாழ்வானவை செய்தனதாமுளவோ வாழ்வாயினி நீ மயில் வாகனனே. செம்மான் மகளை திருடும் திருடன் பிம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே
அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே, அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே, பக்தியால் யார் முனை பலகாலம் பற்றியே திரு புகழ் பாடி முத்தனாமாறனின் பெருவாழ்வின் முக்தியே சேர்வதற்கருள்வாயே. உத்தமா தான சத்குணர்நேய ஒப்பில்லா மாமணிகிரிவாசா வித்தக ஞான சத்தினிபாதா வெற்றி வேலாயுத பெருமாளே. நினைத்ததெத்தனையில் தவறாமல் நிலைத்த புத்திதனை பிரியாமல் கனத்த தத்துவமுற்றழியாமல் கதித்த நிச்சய சித்தருள்வாயே. ஜனித்த புத்திரரில் சிறியோனே மதித்த முத்தமிழில் பெரியோனே, மனித்த பக்தர் தமக்கெளியோனே, திருத்தணிப்பதியில் பெருமாளே. வரதாமணி நீயனவோரில் வருகாதிது தானதில் வாரா திரதாதிகளால் நவலோக மிடவே கரியாமிதிலேது சரதாமரையோதயன்மாலும் சகலாகமநூலறியாத பரதேவதையாள் தருசேயே பழனாபுரிவாள் பெருமாளே. பழனாபுரிவாள் பெருமாளே, பழனாபுரிவாள் பெருமாளே. ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏரிய மங்கை வாழ்க யானைதம் நடங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க. வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம். ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் பாசதே ஸ்வயம் லிக்யதே கதம். சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய சாட்சாத் மகாவிஷ்ணுவாகிய சாட்சாத் பழனியாண்டி ஆகிய ஸ்ரீ பகவானுக்கு நமஸ்காரம். எந்த லோக மகாகுரு கோடிக்கணக்கிலே தம்மை அருணாச்சலேஸ்வரராக பக்தர்களை தொட வைத்தாரோ, எந்த லோக மகாகுரு கோடிக்கணக்கிலே தம்மை வெங்கடவனாக திருப்பதி பாலாஜியாக மகாவிஷ்ணுவாக ராமசுவாமியாக கிருஷ்ணசுவாமியாக தம்மை தொட வைத்தாரோ, எந்த லோக மகாகுரு தமிழர் கடவுளாம் முருகப்பெருமானாக சாட்சாத் பழனியாண்டியாக 54 வருடங்கள் அருணாச்சலத்திலே நமக்கு காட்சி அளித்தாரோ, அந்த லோக மகாகுருவாம் ஸ்ரீ பகவானுக்கு நமஸ்காரம். அவருக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். அவருடைய பாதார விந்தங்களிலே என்னுடைய ஹிருதயார வந்தத்தை என்றைக்கும் என்றென்றைக்கும் சமர்ப்பிக்கிறேன். உங்கள் எல்லோரையும் இந்த ஸ்ரீ ரமண சன்னதி முறை பாடத்திட்டத்தின் கீழ் 35வது வகுப்புக்கு அன்போடு வரவேற்கிறேன். எங்கெங்கெல்லாம் ரமண பக்தர்கள் இருக்கின்றார்களோ அவர்கள் தூசி அவருடைய அடிப்பொடி என் சிரசிலே தங்குவதாக. நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ ரமணாய. அருணாச்சலம், அருணாச்சலம். துதிக்க துதிக்க, போற்ற போற்ற, புகழ்ந்து பேச பேச முருகனார் சுவாமிகள் அருடைய அந்த 30,000 பாடல்களிலே முடிந்த வரையிலே அவற்றை பாட பாட இந்த பகவானுடைய விஸ்வரூபம் பெருகிக்கொண்டே போகின்றது. அந்த விஸ்வரூபத்திலே நம்மையெல்லாம் திளைக்க வைத்த பகவானுக்கு மீண்டும் நம்முடைய நமஸ்காரங்கள். அனந்த கோடி
பிரதக்ஷனான், பிரார்த்தனான், நமஸ்காரான் சமர்ப்பயாமி. அந்த பகவான் தம்மை முருகப்பெருமானாக அடியவர்களுக்கு காட்சி அளித்த விவரங்களை பார்த்தோம். அதுல முதலிலே திருமதி அலுமேலு அம்மாள், பிறகு வள்ளிமலை சுவாமிகள், இவர்களெல்லாம் எப்படி மனப்பூர்வமாக பகவான் சாட்சாத் சுப்பிரமணிய சுவாமி தான், இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று நமக்கெல்லாம் மெய்ப்பித்து கொடுத்தார்கள். இந்த விவரங்களை எல்லாம் விவரமாக பார்த்தோம். இந்த வரிசையில் இன்றைக்கு மேலும் சில அடியோர்களை நாம் காண இருக்கிறோம். அதில் முதலில் சங்கரானந்த பாரதி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்ப்போம். அவர் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியை பார்ப்போம். இவர் ஹிமாச்சலத்தில் இமயமலை சாரலிலே ஒரு குட்டீர் அமைத்துக் கொண்டு அங்கே தவம் ஏற்றி வந்த காலம். அப்போது அவரை பார்ப்பதற்கு அவருடைய நண்பர் அமிர்தானந்த யதீந்திரர் அங்கே அவரை பார்ப்பதற்கு சென்றார். அப்போ இதை இவர் சொன்னாராம், இந்த சங்கரானந்த பாரதி கலியுகத்துல கடைசியாக வாழ்ந்த ஒரு மாபெரும் ஞானி ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள் தான், அப்புறம் யாருமே இல்லை, அது ரொம்ப துரதிருஷ்டவசமானது என்று சொன்னாராம். அப்ப இவரு யதீந்திரர் சொல்லியிருக்கார், அப்படி இல்லை, இங்க திருவண்ணாமலையில ரமண மகர்ஷியில் ஒரு பரிபூர்ண ஞானி நம்மிடையே இருக்கின்றார்கள், நீங்க அவரை போய் பார்த்தா நல்லா இருக்கும், அப்ப நீங்களும் அதுல கன்வின்ஸ் ஆயிடுவீங்க அப்படி சொல்லியிருக்கார். அப்போ அவர் கன்வின்ஸ் ஆனோன்றதுக்காக என்ன சொன்னார்னா, நீங்கள் அன்றாடம் துதிக்கின்ற சுப்பிரமணிய சுவாமி தான் எங்கள் ரமண பகவான் என்றெல்லாம் சொல்லியிருக்கார். அப்போ இவருக்கு அதிலேயே ஒரு ஆர்வம் ஏற்பட்டது, பகவானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. அப்ப இவர் சொன்னாராம், எப்படி நான் பண்றது அப்படின்னப்போ பகவானுடைய அந்த திருவுருவ படத்தை கொடுத்து இவரை மனதில் நிறுத்தி சுப்பிரமணிய சுவாமியாக நினைத்து நீங்கள் தபஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அவ்வாறே அவர் முழு நம்பிக்கையோடு செய்து பகவான் எப்படியெல்லாம் ஆட்கொள்ளுகிறார் பாருங்கள். அவர் இருக்கிறது எங்கோ ஹிமாச்சலத்துல. அப்படியும் பகவானுடைய ஒரு பெருங்கருணை அமிர்தானந்த யதீந்திரர் மூலமாக இட் ஒர்க்ட். 5 நாள் கண்ணப்ப நாயனாருக்கு 7 நாள்ல மோட்சம் கிடைச்சதுன்னு, இவருக்கு 5வது நாள்ல அந்த மாலை நேரத்துல பகவானே அவர் குட்டீர்ல உள்ள வந்து, நீ சரியா எப்படி பூஜை பண்ணணுமோ அப்படி பண்ணல, நீ உனக்கு உரிய தெய்வம் வந்து கதிர்காமத்தில் இருக்க முருகப்பெருமான் தான், அந்த மூர்த்தியை வச்சு நீ தியானம் பண்ணும் அப்படின்னு சொன்னாராம். எனக்கு அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியாதே அப்படின்னப்போ, இப்படித்தான் இருப்பார் அப்படின்னு அந்த கதிர்காம முருகனுடைய அந்த படத்தை கொடுத்துட்டு போனாராம். அவரும் அதை தியானித்தார், அந்த தியானத்துல மூழ்கி விட்டார். சிலது நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிருக்கும். அப்ப முழிச்சுன்னு பார்த்தா அந்த படத்தையும் காணோம், அவர் மனசுல இருக்கு அந்த படம், வெளியில வச்ச படத்தை காணும். வெளியில வச்சதை இவர் நினைச்சுட்டு இருக்கார், எல்லாமே இவருடைய கற்பனைன்றது இவருக்கு தெரியல. ஆனா முழுசா நம்பினார். ஒருத்தர் வந்தார், நமக்கு படத்தை கொடுத்தார், நமக்கு முன்னாடி வச்சார், இப்ப அந்த படத்தையே காணோம், என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இங்க உடனே வெளியே ஓடி வந்து அங்க வேலை பண்ணிட்டு இருக்கவாளெல்லாம், இங்க வயதானவரா ஒருத்தர் வந்து கொஞ்சம் இதுவா ஒரு ஸ்லைட் ஸ்டூப், கொஞ்சம் சாஞ்சது, கொஞ்சம் அப்படி ஒரு லிம்பு, ஒரு ரொம்ப ஸ்ட்ரைட்டா, அதெல்லாம் ரொம்ப பெருசாலாம் ஒண்ணு அப்படிலாம் ஒருத்தர் அவர் அடையாளத்தெல்லாம் சொல்லி, அது மாதிரிலாம் யாரும் வரவே இல்லை சுவாமி, உங்க ஒரு குட்டீரத்துலேருந்தும் வெளில வரல, யாரும் உள்ளேயும் உள்ள போறா தானே வெளில வர்றதுக்கு அப்படின்னு சொன்னாலாம். இவருக்கு ஆச்சரியமா இருந்ததுதான், நமக்கு தான் நல்லா இவ்வளோ ஸ்ட்ராங்கா நமக்கு வந்திருக்காருன்னு தெரியுது, இவெல்லாம் வரலன்னு சொல்றாளே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சற்று நேரத்துல அமிர்தானந்த யதீந்திரர் வருகிறார், அவர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றார். அப்ப நீங்க எவ்வளவு, அவர் சொன்னாரா, நீங்க எவ்வளவு பெரிய பாக்கியசாலி,
சாட்சாத் ரமண பகவானே வந்து உங்களுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு போயிருக்கார். நீங்க சொல்ற அடையாளம்லாம் பார்த்தா அவர்தான், சந்தேகமே இல்லைன்னு சொன்னாராம். இத கேட்ட உடனே திருவண்ணாமலையிலேருந்து இங்க வந்து நமக்காக இவ்வளவு தூரம் வந்து நமக்கு அருள்பாலித்திருக்கிறார். அவருக்கு சரியா முறைப்படி நம்ம விடை கொடுத்து அனுப்பல. நம்ம போய் அவர்கிட்ட போயிடுறது தான் கரெக்ட். அதுதான் முறை. அப்படின்னு இமாச்சலத்திலேருந்து நேரா திருவண்ணாமலைக்கு வந்துட்டாராம். அங்க வந்த உடனே நம்ம அவர் பார்த்த அந்த மகா தபஸ்வி, தேஜஸ்வி அப்படியே பகவானா இருக்கிறத பார்த்தாராம். அப்படியே ஆச்சரியப்பட்டு அவருக்கு நடந்ததை சொல்லணும்னு கிட்ட போகும்போது பகவான் அவரை பார்த்து, என்ன ஹரித்வார்ல இருந்து வருகின்றீரோ அப்படி. ஏன்னா இமாச்சலத்துல துவாரம், துவார் அப்படின்றது ஒரு சிம்பாலிக் பேர் அதுக்கு. ஹரித்வார் போனா அப்புறம் ரிஷிகேஷ், அப்புறம் ஹிமாச்சல், அப்படி ஒரு ரூட். அதனால ஒரு இமாச்சலத்திலேருந்து தான் இவர் வராருன்னு பகவானுக்கு எப்படி தெரியும்? அது ஞான திருஷ்டி. இவர் தான் போய் அருள் பாலித்துட்டு வந்திருக்காரு, அதனால தெரிஞ்சிருக்கலாம். ஹரித்வார்ல இருந்து வரீங்களான்னு கேட்டிருக்கார். இவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம். எப்படின்னு இதெல்லாம் இவருக்கு தெரியறது? அந்த கேட்ட கேள்வி அவர் தாய் பாஷையில மலையாளத்துல கேட்டாராம். ஏன்னா இவரு கேரளா நம்பூதிரி பிராமின் இவரு. அப்படியே நெகிழ்ந்து போனார். மத்தவா கிட்ட எல்லாம் இதை சொல்லும் போது அவெல்லாம் சிரிச்சாலாம் வேடிக்கையா. இதை விட ஒரு தமாஷ் யாரு பண்ண முடியும்? பகவான் இங்கேருந்து ஒரு அரை வினாடி நேரம் கூட அருணாச்சலத்தை விட்டு இந்த மாதிரி இடத்த விட்டு போனதே கிடையாது. நீங்க வந்து என்னமோ அங்க இமாச்சலத்துக்கு வந்தாருன்றீங்க அப்படின்னு. இவருக்கும் ஆச்சரியமா இருந்ததுதான். எப்படி இங்கேயே உட்காந்துட்டு இவ்வளவு பெரிய சித்தி பண்ணியிருக்காரு இவரு. ஆனா 100% நம்பினார். பகவான் தான் வந்தார் அப்படின்னு. பகவான் தான் முருகப்பெருமானாக வந்து நம்மை ஆட்கொண்டார். நம்ம இஷ்ட தெய்வமா பகவான். இதுதான் பகவானுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. இப்போ உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலேயும் கூட நம்மளுக்கு ஒண்ணு பகவான் பண்றாருன்னா அது ஸ்பெசிஃபிக்கா நம்மளுக்கு தான் தெரியும். அதை நீங்க போய் மற்றவாளுக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சொன்னா சிரிப்பா. இது இவருக்கு ஏதோ ஆயிடுத்து போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பா. இவ்வளவு தீவிரமா கொஞ்சம் இவ்வளோ வித்து பிடிச்சிக்க வேணாம், இன்னும் இப்படி நம்புறாரு அப்படிலாம் நினைச்சுப்பா. ஆனா நமக்கு சொல்றதுக்கு கூட கொஞ்சம் தயக்கமா இருக்கும். இந்த மாதிரி ஒண்ணு நடந்தது அப்படின்னு. உங்களுக்கும் நடக்கும், எனக்கும் நடக்கும் அப்படின்ற. எனக்கு நடந்த ஒரு விஷயம் ஸ்ரீலங்கால நடந்தது. நானும் எங்க மிஸ்ஸஸும் அந்த இடம் மறந்துடுத்து. அது ஒரு குகை, நிறைய குகைகள் இருந்தன. அது ரொம்ப ரம்யமாவும் இருந்தது. நான் ஃபோட்டோலாம் எடுத்தேன். 2, 3 நாள் எடுத்தேன். அப்ப யாரோ ஒருத்தர் இந்த ஸ்ரீலங்கா பர்சன் அந்த அதுக்கு செக்யூரிட்டி வந்து என்ன புடிச்சு தர தரன்னு இழுத்துன்னு போயிட்டா. இவ ஃபோட்டோ எடுத்திருக்காரு அப்டின்னா. அது ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு பெருசா போட்டிருக்கான்றா. அங்க என் கண்ல படல ஒண்ணும். 3 இயர்ஸ் ஜெயிலு. அவ்ளோ ஸ்ட்ரிக்ட் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்றதுல. அவ ஃபோட்டோ எடுத்தா அது அவ கேமரா சிசிடிவி கேமரால தெரிஞ்சிருது. உடனே புடிச்சுன்னு போட்டா. அவன் அதெல்லாம் சொல்லிட்டு, யூ நோ அங்க போறவா கூட நான் வந்து எங்கேருந்து வரேன்னு கேட்டா, சென்னைன்னு. அதுக்கப்புறம் ஒருத்தர் சொன்னார், "நீங்க இந்தியான்னு சொல்லணும். ஒய் யூ ஆர் டெல்லிங் சென்னை?" அந்த அளவு தமிழர்கள் மீது அவளுக்கு ஒரு வெறுப்பு இருக்கு. வெறுப்பை விதைத்து விதைச்சுட்டா அது அழிக்கிறது கஷ்டம். வெறுப்பு விதைச்சாச்சுன்னா, அது அழிவைத்தான் உண்டாக்கும். இது ஸ்ரீலங்கா ஒரு பெரிய உதாரணம். அத மட்டும் கொஞ்சம் தாண்டி அந்த வெறுப்பு இல்லாம 2 பேரும் இருந்திருந்தா, ஒருத்தர் அகிம்சைன்றா, ஒருத்தர் அன்பே சிவம்ன்றா. 2 பேரும் அன்பாவும், அகிம்சையாவும் இருந்திருந்தா, ஸ்ரீலங்கா சச் அ வொண்டர்ஃபுல் கண்ட்ரி. நான் போய் என் மனத பறி குடுத்துட்டேன். அந்த இயற்கை காட்சிகள கேரளா தான் அது. இட்ஸ் இட்ஸ் ஒன்லி அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கேரளா. இந்த பக்கம் என்ன சொல்றது? கொங்கன்
ரீஜியன் மகாராஷ்டிராலேருந்து ஆரம்பிச்சா அப்படியே அந்த விராஜ்பேட்டா கர்நாடகா பக்கம், அதுக்கப்புறம் அப்படியே கேரளா, அப்படியே இயற்கை காட்சிகள் மனசு அப்படியே ரம்யமா இருக்கும். அப்படியே இட் இஸ் எக்ஸ்டென்ஷன். ஸ்ரீலங்கா வந்து இதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லா வேர்ல்ட்லயே நம்பர் 1 கண்ட்ரியா ஆக்கியிருக்க வேண்டிய ஒரு கண்ட்ரி, ஆயிருக்க வேண்டிய கண்ட்ரி. இந்த வெறுப்ப தூவினதுனால டோட்டலா டாப்ஸி டர்வியா போயிடுது. பட் அப்போ அவன் தேடி தேடி பார்க்குறான். அந்த கேமரால போறான், அங்க போறான், இங்க போறான். எது எதெல்லாம் கேமரா எங்கெங்கெல்லாம் இருக்க முடியுமோ ஃபோட்டோஸ் எல்லாம் WhatsAppல, அதுல, கேலரியில, இதுல பார்த்துட்டு, சரி ஓகே யூ கேன் கோ அப்படின்ட்டான். இதெல்லாம் வேற நானும் மிஸ்ஸஸும் இருக்கோம் அங்க. மிஸ்ஸஸ கிட்ட விடல. என்ன தனியா தான் இது பண்ணான். அப்புறம் எல்லாம் கேட்கறது தானே. என்ன பேசுறது எல்லாம் கேட்கறது. எனக்கு புரியணுமேன்ட்டு தமிழ்ல பேசுறான். அப்புறம் ஒண்ணும் அதுல கிடைக்காதனால நீங்க போங்கோட்டோம். நாங்களும் வந்துட்டோம். அன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ அப்படியே எதேர்ச்சையா வந்தது. ஏதோ இன்னைக்கு எடுத்த ஃபோட்டோலாம் சீரியல் எடுத்த ஃபோட்டோலாம் பார்க்கும்போது அதுவும் வந்தது. அவன் அவ்ளோ தேடுனா அவனுக்கு கிடைக்கல. எங்க ஃபேமிலி மெம்பர்ஸே ஒரு 10 பேர் வந்திருந்தாங்க. எல்லாருமே இது என்ன ஆச்சரியமா இருக்கேன்னு ஆச்சரியப்பட்டேன். எல்லாம் அவங்க பகவான் தான் அவன காப்பாத்தினாரு அப்படின்னு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு காப்பாற்றுதல். அப்பதான் நெறைய பேர் சொன்னாங்க, "நீங்க சென்னைன்னே சொல்லக்கூடாது. நீங்க பார்த்தா ஏதோ மார்வாடி மாரி இருக்கீங்க. நீங்க சிம்பிளா இந்தியான்னு நாங்க எல்லாருமே இந்தியா தான் சொல்லுவோம் அந்த பக்கம்லாம் போனா. அங்க போனா அப்படிதான் சொல்லுவோம்." அப்போ சி கூட 10 பேர் இருந்து எல்லாருக்குமே அது தெரிஞ்சு, இப்ப எனக்கு மட்டும் நடந்தது நெறைய நடந்திருக்கு. சொன்னா மேபி ஐ அம் ஆஃப் த ட்ராக் சோ ஸ்லைட்லி லுனாட்டிக் போல இருக்கு. அப்படிலாம் உங்களுக்கு தோணிடும். ஸ்ரீராம பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயமே போயிடுதுன்னா, இப்படிலாம் பேசுறாரு இவரு. அப்படி பகவான் கிட்ட ரொம்ப போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஒரு கிருஷ்ண சைத்தன்யர் மாரி ஒரு பித்து தான். அந்த ஒரு பேலன்ஸ் ரிட்டெயின் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். When you lose yourself totally, you don't know what you are talking, what you are telling. பட் இந்த ஒரு நிகழ்ச்சி எனக்கு வந்து கூட 10 பேர் இருக்கா. எல்லாருக்கும் இது தெரிஞ்சது. நான் அப்ப கூட சொன்னேன், "இத வந்து டெலீட் பண்ணுன்றான். நம்ம டெலீட் பண்றது தானே மொற" அப்படின்னு. சும்மா டோன்ட் கேரி திங்ஸ் டூ எக்ஸ்ட்ரீம். ஏதோ பகவான் குடுத்துருக்காருன்னு விட்டுற வேண்டியது தானே அப்படி. இப்படி பகவான் ஈஸ் அப்படின்றது அவருடைய அடியவர்களுக்கு அவர் ரொம்ப தெளிவா உணர்த்துறார். கொஞ்சம் கூட சந்தேகத்துக்கு இடமில்லாமல். தட் இன்கிரீசஸ், இன்டென்சிஃபைஸ் ஃபர்தர் யுவர் கன்விக்ஷன். அப்படி இந்த சங்கரானந்த பாரதி பரிபூர்ணமா நம்பினார். பகவான் தான் வந்தார் இமாச்சலத்துக்கு. பகவான் தான் நம்மளை ஆட்கொண்டார். வாழ்நாள் முழுவதும் பகவானுக்கு அடிமையாக வாழ்ந்தார். அப்ப மத்த அடியவர்கள்லாம் அப்ப சொன்னாங்க, குஞ்சுசாமிலாம் இது நல்லா ரொம்ப நான் கொஞ்சம் சுருக்கி சொல்றேன். அவர் ரொம்ப விஸ்தாரமா சொன்னார். அப்படி மற்ற அடியவர்கள்லாம் பகவான் கிட்ட பத்தி பேசும்போது, மத்தவங்க கிட்ட பேசும்போது, பகவான் இப்படி ஒரு சித்தி பண்ணியிருக்காரு தெரியுமோன்னு இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சது. வந்திருக்காரு சங்கரானந்த பாரதின்னு ஒருத்தரு கேரளாக்காரரு, மலையாளத்துக்காரர் வந்திருக்காரு. அவருக்கு இது மாரி பண்ணியிருக்காரு. பெருசா காட்டுத்தீவு போல நம்ம ஆசிரமமே ஒரு விஷயம் வந்து இட் வில் ஸ்ப்ரெட் லைக் அ வைல்டு ஃபயர். அது இந்த மாரியான விஷயங்கள்லாம். அதே தான் பேசுவா எல்லாரும். அது பகவானுக்கும் காதுல போச்சு. அப்ப அவர் சொன்னாராம், "சங்கரானந்த பாரதி தான் அவ்ளோ சித்தி இருக்கு போல இருக்கு." அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னாராம். தனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லாத பேசினாராம் பகவான். அப்படிதான் பகவான் பண்ணுவார். மகாபெரிவாலும் அப்படிதான் பண்ணுவா. மகாபெரிவா கிட்ட நான் சம் இன்டராக்ஷன்ஸ் ஐ ஹேட். நான் பண்ணும்போது பெருசா பண்ணுவா. சம்மந்தமே இல்லாம உட்காந்துரு. அதான் நினைச்சுப்போம் ஒரு கோயில்ல சாதாரண ஒரு டியூப் லைட், ஒரு விசிறி வாங்கி கொடுத்தா கூட அதுல பேர் போட்டுக்கிறாளே. இவா எவ்வளவோ பெரிய அனுகிரகம் பண்றா மகாபெரிவா, பகவான் வாள்லாம். சம்மந்தமே இல்லாம இருப்பாராம். அப்படி முருகனாரும் அத பாடவே பாடியிருக்காரு.
திருவட்ட பகுதியோ கீர்த்தி திருவகல்லையோ. அந்த மாதிரி பொய்யர என்னை பொது நோக்கி ஆண்டவர் இவர் தாமோ பிறரோ என்ற ஐயுறுமாறு இவர் தான் பண்ணாரா, எனக்கு ஸ்பெஷலா கவனிச்சு எனக்கு ஆத்ம ஞானத்தை கொடுத்தது இவர் தான் பண்ணாரா, வேற யாராவது தான்? ஏன்னா பகவான் அது அக்னாலேஜ் பண்ணுவார், ஏதாவது சொல்லுவார், அது ஒரு ஸ்லைட்டஸ்ட் ரெகக்னிஷன் இருக்கும், கண்ணிலையாவது ஒரு 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 சந்தோஷத்தை காமிச்சுப்பார், பார்த்த உடனே வா அப்படின்னு. ஒண்ணுமே இல்லை பகவான் கிட்ட. அதாச்சும் அவர் பாட்டு யாரோ மாதிரி உட்காந்துருக்கு. எனக்கே டவுட் வந்துடுச்சு, இவர் தானே வேற யாராவது பண்ணாலும் அப்படி அப்படி என்று நின்ற ஐயர் போலும். ஐயர்னா ஆச்சரியமான செய்கைகளை செய்பவர் ஐயர். ஐயே அப்படின்னு ஆச்சரியப்படும்படியான செய்கைகளை செய்பவர் ஐயர். யூஸ்வலா ஏன்னா அந்த காலத்துல அந்தணர்கள் தான் கத்துக் கொடுப்பா. ராஜா பிள்ளைக்கு குதிரை ஏற்றம், அது இது யானை போர், அப்புறம் வியூகம் அமைக்கிறது, கருட வியூகம், அந்த சர்ப்ப வியூகம் அதெல்லாம் கத்துக் கொடுப்பா. செட்டியார் வைசியாளுக்கு கணக்கு வழக்கெல்லாம் கத்துக் கொடுப்பா. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னாதான் வளருவா. அங்க அவருக்கு ஆத்திரதான் இருப்பா. குருவினுடைய குரு பத்தினி இவளுடைய அம்மாவா இருப்பா குழந்தைங்களுக்கெல்லாம். அப்படித்தான் குருகுலமா தான் கத்துப்பா. அப்படி இருக்கிற பசங்க நம்ம சார் பாரு, நம்ம ஆசிரியர், நம்ம குரு என்னன்னா போடுறாரு. ஏன்னா வைசியத்துக்கு இந்த விவகாரம் தெரியாது, சத்திரியனுக்கு இது தெரியாது. எல்லாரும் என்னென்னவோ பண்றாரு அப்படின்னு ஆச்சரியம். அப்படித்தான் இந்த ஐயர் ஐயங்கார் அப்படின்ற பேர்லாம் அப்படிதான் வந்ததுன்னு சொல்லுவா. அப்படி அதை இவர் சொல்றார் முருகனார், பொது நீக்கி என்னைய தனிப்பட ஆண்ட தாமோ பிறரோ என்று யார் ஐயுறும்படி நின்ற ஐயர் போலும். அப்படிப்பட்டவரோ பகவான். அப்படித்தான் இந்த சங்கரானந்த பாரதி விஷயத்துல பகவான் அதை முழுமையாக தனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லாததாக ஒதுக்கி தள்ளினார். ஆனால் சங்கரானந்த பாரதியும் ஒதுக்கல, சங்கரானந்த பாரதியும் பகவானை விட்டு அகல முடியல, விலகி போக முடியல. இத முருகனார் கீர்த்தி திருவகல்ல பாடுறார். அங்கமாவண்ணா வலையில் அமர்ந்தே சங்கரானந்த பாரதி தனக்கு கடவுளர்வதியும் கவின்சார். அது கவின்சார் இமய, கவின்னா அழகிய, இமய தடவரை சாரலில் தரிசனம் தந்தும். இமய தடவரைன்னா மலை சார், இமயமலை சாரல்ல தரிசனம் தந்தும் என்று பாடி மகிழ்கிறார். தான் முருகப்பெருமான் தான் என்று பகவான் ஒரு நிரூபணம் நமக்கு ஒரு நிரூபித்து கொடுத்திருக்கின்ற ஒரு நிகழ்ச்சி உண்டு. அதாவது ஆகமங்கள்ல ஒரு உபாகமா சர்வஜானோத்திரம் என்ற ஆன்ம சாட்சா்கார பிரகரணம் என்ற இதை தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கார் ரமணனூர் திரட்டல. இது இருக்கு, நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஒண்ணு கால உத்தரம், தேவி காலோத்திரம்னுவா, கால உத்தரம். இன்னொன்று, இந்த ரெண்டு தான் அவர் ஆகமங்கள்ல இருந்து அதுல உபாகமா இருக்கிற இந்த ரெண்டைத்தான் பகவான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார் தமிழ் மொழியில. காரணம், இந்த ரெண்டு ஆகமங்களும் ஞானத்தை பற்றியே பேசுகின்றன. ஆகமமே எப்படி கும்பாபிஷேகம் பண்றது, எப்படி ஆலயத்தை நிர்மாணிக்கிறது, எப்படி 6 கால பூஜை பண்றது, அதுக்கு அந்த மந்திரங்களை சொல்லி சொல்லி எப்படி அதுக்கு சக்தி அந்த மூர்த்திக்கு சிலையை ஏத்துறது, இப்படி எல்லாம் தான் இருக்கும். அதுல இப்படி ஞானத்தை மட்டுமே பேசக்கூடிய நூல்கள் 2 இருக்கிறத பார்த்தோம்னா ஆச்சரியமா இருந்தது இவருக்கு. இதுல முக்கியமா இந்த சர்வஞானோத்திரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆன்ம சாட்சா்கார பிரகடனம் ஈஸ்வரன் முருகப்பெருமானுக்கு சொல்லியது. ஆக்சுவலா இப்படி ஈஸ்வரன் கிட்ட இந்த பரமாத்ம வஸ்துவை பற்றிய விஷயங்களை எல்லாம் கத்துக்கொண்டு தானே பிரம்மமாக இருப்பது. இப்போ பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் ஒரு பெரிய ஒரு ஒற்றுமை உண்டு. முருகப்பெருமான் தோன்றியதே ஈஸ்வரனுடைய அந்த பிரம்மத்தை அப்படி எசன்ஸா புழிஞ்சு வச்சதுனால, நெற்றிக்கண்ணிலிருந்து நெருப்பா பிரம்ம ஜோதியா அப்படி வந்தவர் வந்துட்டு இந்த
ஆத்ம சாட்சா்கார பிரகடனத்தை பத்தி ஈஸ்வரன் வந்து அவர்கிட்ட கேட்டதுக்கு காரணம், இதெல்லாம் இப்படிலாம் எனக்கு சில அனுபவங்கள் இருக்கு. இது கரெக்ட்டா அப்படின்னு. அப்போ இத கத்துக் குடுக்குறார். அப்போதான் இவருக்கு முருகப்பெருமானுக்கு நம்ம அனுபவத்தெல்லாம் இப்படி அப்படியே ஸ்பஷ்டமா தெளிவா இதுல சொல்லியிருக்கே அப்படின்னு ஆச்சரியப்பட்டாராம். பிரம்மம் என்ற வார்த்தையை சிறிது கூட அறியாமல் பிரம்மமாக பிரகாசித்தவர் சுப்பிரமணிய சுவாமி. அப்படியே தான் நிகழ்ந்தது பகவானுக்கு. எனக்கு அந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸ்ல முதலையில ஆத்ம ஞானத்தை அடைஞ்ச அப்புறம் இந்த பழனிசாமி, தம்பிரான் இந்த மாதிரி சில பேர்லாம் வந்து விவேக சூடாமணியை கொடுத்து மற்ற இந்த மாதிரியான வேதாந்த இலக்கியங்களை கொடுத்து இதெல்லாம் பர்டிகுலர்லி பழனிசாமி அவர் வந்து படிச்சுட்டு தான் சாப்பிடுவார். தப்பு தப்பா படிப்பார். அதனால பகவான் இப்படி கூட யாராவது ஒருத்தர் படிச்சா போறோமோன்னு நானே படிச்சுடுறேன் அப்படின்னு இவரே படிப்பார். இப்படி அவரும் விடமாட்டாராம். அவரும் நானும் கொஞ்சம் படிப்பேன்னு வரோம். அவர் கால்வாசி படிச்சு அவர் முக்கால்வாசி படிப்பார். அது மாதிரிலாம் பகவான் ஒரு அருள் பாலித்து அப்போ பகவான் இந்த விவேக சூடாமணியில இருந்து நம்ம அனுபவத்தை அப்படியே இவ சொல்லியிருக்காளே எக்ஸாக்டா இருக்கேன்னு ஆச்சரியப்பட்டாராம். இப்படி அது ஒரு முருகப்பெருமானுக்கும் இவருக்கும் இருக்கின்ற ஒற்றுமை. இவருக்கு பிரம்மத்தை பத்தி தெரியாமையே அப்படின்னா எப்படி இருக்கும்ன்ற அத பேரை கேட்காமையே பிரம்ம வஸ்துவாகியவர் பகவான். இந்த மாதிரிலாம் யாராவது இருக்க முடியுமா? நம் கண்ணெதிரே 20வது நூற்றாண்டிலே நம் முன்னே வாழ்ந்து காண்பித்தார் பகவான். படிப்பே கிடையாது. பள்ளி படிப்பை கூட முடிக்காம ஓடி வந்துட்டாரு. அவரை விட சிறந்த இந்த ஆத்ம ஞானத்தை விடுங்க, அதுதான் எடுத்த எடுப்படியா அவருக்கு வந்துடுத்த. அதுக்கு அப்புறம் படிச்சு அவரை மாதிரி ஒரு சகல சாஸ்திர பண்டிதர் யாருமே இருக்க முடியாதுன்ற அளவு உயர்ந்தார் பகவான். ஒரு பக்கம் படிப்பறிவும் அதிகமா இருந்தது, ஒரு பக்கம் அறிவும் அதிகமா இருந்தது. இப்படியெல்லாம் ஒரு ஆனா எல்லாரும் என்ன சொல்றா அவரை பத்தி? அவர் படிக்கவே தெரியாம அது ராமகிருஷ்ணருக்கு சொன்னா அர்த்தம் இருக்கு. அவர் கச்சேரிக்கு அவர் ஒன்றும் ரொம்ப படிச்சு கீழ்ச்சி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் கையெழுத்து போட்டா 10,000 தப்பு வரும். ஆனா பகவான் அப்படி இல்லை. மேதாவி, ஜீனியஸ். அப்படியெல்லாம் இது முருகப்பெருமானுடைய நிறைய ஒற்றுமைகள், ஒன்றா ரெண்டா தொட்டதெல்லாம் ஒற்றுமைகள். இதுல வேடிக்கை என்னன்னா, சுவாமி மலையில பிரம்மாவை குட்டி சிறையில் இட்டான் முந்தீபரன்னு பண்ணப்போ இந்த அதை நம்ம திருவந்தியால ரொம்ப விஸ்தாரமாவே பார்த்தோம். நீங்க சுருக்கமா சொல்றேன், புதுசா யாராவது கேட்கிறவாளுக்காக. எட்டோடி இரண்டறியானென வேதனை குட்டி சீரையிட்டான் முந்தி பர குழந்தை பருவத்தில் உந்தி பர. 8 அஷ்டமூர்த்தம், பஞ்சபூதங்கள், 6வது அப்பு தேயு வாயு பிருத்வி ஆகாஷ் 5, 6வது சூரியன், 7வது சந்திரன், 8வது ஜீவன் ஜீவாத்மா. இதை 8 மூர்த்தம். 2 ஒன்று ஓம். அது எங்கேருந்து உற்பத்தி ஆச்சு, எதுலேருந்து வருதுன்னா அகம். இந்த அகமும் ஓம், ஓம் 2. இந்த 2ம் சத்தியாம்சங்கள். அஷ்டமூர்த்தம் மித்தியாம்சங்கள். சத்தியாம்சங்களும் மித்தியாம்சங்களும் சேர்ந்தது பிரம்மம். இந்த 2 விஷயத்தை பத்தி கேட்டா பிரம்மாவுக்கு தெரியல. இவரு கோபம் வந்தது, என்ன 8ஓடு 2 அறியான் என வேதனை பிரம்மாவை குட்டி சிறையில் இட்டான். அதுவும் பெரிய வயசுல குட்டி குழந்தையா இருக்கும் போது விளையாட்டு பருவத்திலேயே இவ்வளவு பெரிய வேலையை பண்ணிட்டாருன்னா, பிறகு இவ ஈஸ்வரன்கிட்ட போய் சொல்றா, என்ன இந்த இவர் எதிர்த்து பிரம்மாவை விடுவிக்கிறதுக்கு பயம் மற்ற தேவர்களுக்கு. ஈஸ்வரன் குழந்தையாச்சு, மகாசக்தி படைச்சது, நம்ம அவர்கிட்டயே போய் சொல்ற. அவர் வந்து உனக்கு அவர் கோச்சிக்கலையா, இந்த குழந்தை இவ்வளவு பெருசா பண்ணிட்டு பாத்தியான்னு ரொம்ப பெருமையா வந்தாராம். வந்து கூப்பிட்டு கேட்டாராம்,
பிரம்மாவுக்கு இருக்கட்டும், அந்த கணக்கை அறுதிகோலோ நீ எனக்கு அந்த குமரனை உந்தி பர காதலால் கேட்டனர் உந்தி பர. அந்த கணக்கு உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாம நீ அப்படி பண்ணலாமா? உனக்கு ஃபர்ஸ்ட் யூ ஷுட் பி குவாலிஃபைட். நமக்கு தகுதி இல்லாம பண்ணிடக்கூடாது இல்லையா? அப்ப இந்த குழந்தை ரொம்ப துடுக்கா சொல்லித்தான். அப்ப ஸ்டூடெண்டா கேளு. முறைப்படி உற்று கேட் மோவேன சொற்றான் மறைபொருள் வேங்கடம் முந்தி பர. முருகனார் பகவான வேங்கடவன்னுவார். இங்க வேங்கடவன்னா முருக வேங்கடன்னு வச்சுக்கணும். மறைபொருள் வேங்கடம், அந்த முருகப்பெருமான் வேங்கடவன். இந்த பகவான் குறிப்பிட்டு சொல்வதற்காக அவர் பகவான வேங்கடவன்றார். இங்க பகவான முருகன்னு சொல்றதுக்கு அங்க பகவான் பேரு வேங்கடவரை உபயோகிக்கிறார். மழலை மொழிகளால் உந்தி பர. இன்னும் அந்த லிஸ்பிங் வாய்ஸ் அது இன்னும் போல அவருக்கு. அப்ப அந்த காரியம் பண்ணப்போ அது முருகனாருடைய ஒரு இதெல்லாம் புராணத்தில் இருக்கான்னு தெரியல. மழலை மொழிகளால் ஒரு லிஸ்பிங் வாய்ஸ்ல குழந்தையோ இப்ப கூட தான் அந்த வைபவ் சூரியவன்ஷி அந்த ரன்ஸ் அடிச்சுவிட்டு சிக்ஸரா அடிச்சுவிட்டு 4 கூட காணும் அடிச்சுவிட்டு 90லயும் அவுட் ஆறான், 70லயும் ஆறான், 100க்கு அறந்தும் ஆறான். எல்லாம் அவனுக்கு ஒன்னாதான் இருக்கு. பட் அவன் அந்த ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ணும் போது தான் இவன் தான் இவ்வளோ குழந்தையா அப்படின்னு அப்பதான் அது மாதிரி இந்த மழலை மொழிகளால் அப்படின்னு முருகனார் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அவ்வளோ சின்ன வயசுல பண்ணிட்டாரு. அப்படி முறைப்படி உற்றுக்கேன், கரெக்டா கேளு, படுத்துன்னு படிக்காதேன்னு நம்ம குழந்தைங்க. அது மாதிரி நீ ஒழுங்கா கேளு, எவ்வளவு பெரிய விஷயம் கேட்கற, நீ பாட்டு அசால்ட்டா கேட்டா நான் சொல்லுவேனா என்ன அப்படி. குவிய கருத்து குறி கொண்டு கேட்க செவியில் புகட்டினன் முந்தி பர சிவனுக்கு உபதேசம் முந்தி பர. அப்பா முருகா நீ சொல்றபடியே கேட்கறப்பா அப்படின்னு ரொம்ப பவ்யமா உக்காந்து ஸ்டூடெண்டா அவர் மடியில், குழந்தை அது ரொம்ப குட்டியா, அதை எடுத்து மடியில வச்சுட்டு அது எழுந்து நின்று காதுல சொல்லித்தான். குவிய கருத்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்க, குறி கொண்டு கேட்க செவியில் புகட்டினன். இதெல்லாம் முருகனார் அப்படியே பிக்சரஸ்கா எப்படி நடந்திருக்குமோ அப்படியே நம் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஒரு ஞானி, அவரால் தான் இந்த மாதிரி பாசிபிள். அவர் மடியில உக்காச்சி வச்சிருந்தாரு நம்ம சொல்றோம். இவர் மடியில உக்காச்சி வச்சிருந்தாக்கா அங்க எழுந்து நின்று அந்த அவ்வளோ டால் அவர் ஈஸ்வரன். அது காது கிட்ட போய் வாய வச்சுட்டு சொல்றாராம். அது மழலை மொழிகளால் சொல்லியிருக்கார். இந்த காட்சிகளெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது என்ன ஒரு கிஃப்டட் போயிட்டு முருகனார் அப்படின்றது. அப்படி கோட்டமில்லாது குலவும் அச்செம்போருள் பூட்டை விடுத்தன உந்தி வர புலவர் புகழவே உந்தி பர. கோட்டம் இல்லாதுன்னா கோணலற்ற, அகந்தை கோணல் இல்லாத அந்த செம்பொருள், அந்த ஆன்ம வஸ்துவினுடைய பொருள் அர்த்தம் என்ன என்ற அந்த பூட்டை உடைத்தனன். ஈஸ்வரனுக்கு அந்த ஆத்மாவை பத்தி சொல்லி கொடுத்தார். புலவர் புகழவே எல்லாரும் ஆச்சரியப்படுறா. ஈஸ்வரனுக்கு இவர் இவர் சொல்லி ஈஸ்வரன் கேட்டுக்கிறாரு. பிறகு தன்னை பத்தி ஈஸ்வரன் முருகப்பெருமானை பத்தி சொல்றார். சிவகுருவாக திகழும் படிவ தக உருவத்துடன் முந்தி பர சந்ததம் நிற்பவன் முந்தி பர. சிவகுருவாக, சிவனுக்கு குருவாக திகழும் அந்த படிவத்தின்னு அந்த வடிவத்தோடு அவன் சந்ததம் நமக்கு காட்சி அளிக்கின்றான் அப்படின்னு சுவாமி மலையில திரு முருகனார் தன்னையே சொல்லுகிறார். ஞான குருவாயின் நாய்க்கும் உணர்த்தியும், சிவபெருமானுக்கு மட்டும் இல்லை இந்த நாய்க்கு கூட உணர்த்தினார் பகவானா வந்து. ஞான குருவாய் ரமண ஞான குருவாக எனக்கு வந்து இந்நாய்க்கும் உணர்த்தினன் மோன ஒரு மொழி உந்தி பர மோகம் மூசிக்கவே உந்தி பர. ஒரு மௌனத்தினாலே ஒரு மொழி எனக்கு கற்றுக் கொடுத்தார், உபதேசித்தார். என்னுடைய அகந்தை மோகம் அழிந்து ஒழிந்தது என்று தன்னுடைய விவகாரத்தை சொல்லிக்கிறார். இதுக்கெல்லாம் ஆதாரம் என்ன நினைச்சு பாருங்க. சர்வஜானோத்திரம், அப்படி அதுக்கு இன்னொரு பேர் ஆன்ம சாட்சா்கார பிரகரணம். ஆன்ம
காரத்தை முரசறை வித்தல்ற மாதிரி அப்படியே பிரகரணம் பண்றது. அத முதல்ல கேட்டுண்டவர் அதுக்கு முன்னாடி பிரம்மமா இருக்கார். ஆனா அதை கேட்டுட்ட அப்புறம் தான் அந்த தியரி பிஹைண்ட் இட் அவருக்கு பிராக்டிகாலிட்டி வந்துடுத்து. பட் தியரி அவருக்கு தெரியாம இருந்தது. இதை எப்படி சொல்லிக் கொடுக்கறதுன்னு சிவன் கிட்டேயே ஈஸ்வரன் கிட்டேயே தெரிஞ்சுண்டு அந்த ஈஸ்வரனுக்கே சொல்லி கொடுக்குறார். ஆனா வெளியில யாருக்குமே சொல்லல ஈஸ்வரன். நான் தான் அவனுக்கு சொல்லி கொடுத்தேன், எங்கனக்கே இவன் சொல்லி கொடுக்குறான் இனி அப்படி அவரு தான் கத்துண்ட அதோட விட்டுடுறார். அதனாலதான் அவருக்கு தகப்பன் சுவாமி, சுவாமிநாதன், சுவாமிக்கே நாதனானான். சிவகுரு, சிவகுரு நாதன், சிவனே குரு, அவருக்கே நாதன் தலைவன். ஐயா சாமி, ஐயா ஈஸ்வரன், அவருக்கே சாமியானான். ஐயா துரை, ஐயாவுக்கே துரையானான். அப்பா சாமி, அப்பாவுக்கே சாமியானான். அப்பா துரை, அப்பாவுக்கே துரையானான். எவ்வளவு பேர் இவருக்கு. எதனால? ஈஸ்வரன் விட்டு கொடுத்ததுனால. அப்ப அந்த உண்மையை சொல்லாதனால. அந்த உண்மை எப்படி தெரிகிறது? பகவான் இந்த உபாகமத்தை மொழிபெயர்க்கும் பொழுதுதான் நம்மளுக்கு தெரியுது. ஓ, ஈஸ்வரன் கிட்டதான் முதல்லயே சின்ன வயசுலயே இவர் கத்துன்னு இருக்காராக்கும். அப்படி அந்த ஆத்ம வஸ்துவினுடைய குணாதிசயம் என்னன்னா விட்டு கொடுக்கிறது, ஹம்பிளா இருக்கு, பர்மனண்டா விட்டு கொடுக்குறது. இதனால நமக்கு ஏதோ ஒரு குறை வந்துடுமே, நம்மளோட நம்ம நம்ம புகழுக்கு கொஞ்சம் ஹானி வரும் திங்கிங்கே கிடையாது. அதனால்தான் ஈஸ்வரன் முழுக்க முழுக்க ஆன்ம வஸ்துவினுடைய திருக்கல்யாண குணங்களை முழுக்க முழுக்க வெளிப்படுத்திய தெய்வம் இருந்தால்தான் சர்வேஸ்வரன், மகேஸ்வரன், தேவதேவன், மகாதேவன், சுரேந்திரன், சுரர்களுக்கெல்லாம் தலைவன், வானலோகத்துக்கு தலைவன். இப்படியெல்லாம் அவருக்கு காரணம் இந்த ஆத்ம வஸ்துவினுடைய குணாதிசயங்களை 100க்கு 100 அவர் வெளிப்படுத்தினார். அதுக்கு உரை விட வேண்டாமா? வேண்டாம். சாப்பாடு வேண்டாமா? பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிறது. ஆடை வேணுமா? ட்ரெஸ் சென்ஸே கிடையாது. இப்படியெல்லாம் அவர் எல்லா விஷயத்திலையும் மற்ற தெய்வங்கள்லாம் அந்த அளவு வெளிப்படுத்தியதான அதிலே எனக்கு சந்தேகம் உண்டு. ஈஸ்வரன் வெளிப்படுத்தி இருக்காருன்னா சுத்தமா சந்தேகம். பகவான் வெளிப்படுத்தி இருக்காரானா ஈஸ்வரனே ஆகிய பகவான் வெளிப்படுத்த முடியாட்டா வேற யாரால முடியும்? பகவான் அப்படியே ஆத்மஸ்வரூபத்தினுடைய குணாதிசயங்களை எல்லாம் முழுக்க முழுக்க வெளிப்படுத்திய தெய்வம். இப்படி தமிழ் கடவுள் என்றாலே சுப்பிரமணிய சுவாமி தான். இந்த நிறைய பாஷை 7000 பாஷை இருக்குன்ற அதுல ஒரு 2000 பாஷைக்கு எழுத்து இருக்குன்ற, மற்றதுக்கு ஒலி தான், பேச்சு தான், எழுத்து கிடையாது. அதுல இந்த தமிழ் மொழி ஒரு தெய்வத்தோடு இணைத்து பேசப்படுகின்றது. தமிழ்நாடு முருகப்பெருமானுடைய நாடு. ஏதோ சொல்ற இந்த தமிழ்நாடு முழுக்க முழுக்க முருகப்பெருமானுக்கு உரிய நாடு. அவருடைய நிலம் இது. இதுதான் உண்மை. அப்படி தமிழ்நாடோட மட்டும் இல்ல, இந்த தமிழ்நாட்டிலே பேசப்படுகின்ற தமிழ் மொழி முருகப்பெருமானோடு இணைத்து பேசப்படுகின்றது. உலக அளவில் வேற எந்த மொழியும் இந்த முருகப்பெருமான் சொல்லப்படுவது பைந்தமிழ் குமரன், தமிழே வடிவமானவன், செந்தமிழ் குமரன், குமரன்னா முருகப்பெருமான் தமிழோட சேர்த்து ஒரு மொழியோட சேர்த்து சொல்லப்படுவதை போல வேற உலகத்துல வேற எந்த மொழியும் ஒரு தெய்வத்தோடு இணைத்து பேசப்படுவதா தெரியல. இது ஒரு தனிப்பெரும் சிறப்பு. பகவானோ பள்ளி படிப்பை பாதியில விட்டு வந்தவர். தமிழ் மொழியில அசாத்தியமான தமிழே ஸ்வரூபமாக வாழ்ந்தார். அது ஒரு நிரூபணம். இவர் சாட்சாத் முருகப்பெருமான் தான். இவர் எழுதிய பாடல்கள்லாம் சங்கத்தமிழ் நடையில இருக்கு.
அதனால் அந்த அந்த வீச்சு, அந்த ஒரு சாயல், அதோடைய தாக்கம் அப்படியே முருகனார் மேல வந்து அவர் 30,000 பாட்டும் சங்கத்தமிழ் எழுதினார். எல்லாம் பகவான் தமிழ் தாய்னா அந்த தமிழ் தாயின் தலைமகன் முருகனார். தமிழிலிருந்து இவர்கள் இருவரையும் பிரிக்க முடியாது. மலரும் மனமும் போல, சொல்லும் பொருளும் போல, சூரியனும் உஷ்ணமும் போல, சந்திரனும் குளிர்மையும் போல, பாட்டும் பண்ணும் போல சொல்லிக்கொண்டே போலாம். சுருக்கமா தமிழும் பகவானும் போல. அது ஒண்ணு சொன்னாலே போதும். அப்படி தமிழோடு இரண்டர கலந்த தமிழ் தாய் பகவான். அவருடைய அந்த பதியம் எடுத்தா ஒரு அந்தாதி பாடுறதுன்னா, ஒரு உள்ளத நாற்பதுல வெண்பா பாடுறதுன்னா, புகழேந்தி இன்னைக்கு இருந்தா வெண்பாவிற்கோர் புகழேந்தின்னு போடப்படுபவர் புகழேந்தி புலவர். அவர் சொல்லியிருப்பார், வெண்பாவேந்தன் பகவான் தான், அவர் சர்டிபிகேட் கொடுத்திருப்பார். அப்படிப்பட்ட பாடல்கள். வெண்பால அசாத்தியமான புலமை, நிகரற்ற நிபுணத்து வித்தகம் படைத்தவர் முருகன் பகவான். முருகனாரும் தான். ஒரு தாய் 8 அடி பாய்ச்சா குட்டி 16 அடி பாயணும், அப்படிப்பட்டவர் முருகன். பகவான் இயற்றிய அத்தனை பாடல்களையும் அந்த ரமணனூர் திரட்டில் அடக்கிடலாம். முருகனாருடைய பாடல்கள் 30,000 எங்க அடக்கிறது? அதுதான் தாய்ப்புலி 8 அடி பாய்ச்சா குட்டி புலி வேங்கை 16 அடி பாயும். அப்படி நிகழ்ந்தது பகவானுக்கும் முருகனாருக்கும். ஆனால் தரத்தில் சிறிதும் குறைவில்லை. பகவானுடைய ஒரு ஒரு பாட்டும் ஒரு ஒரு ஜெம்மு அப்படி இருக்கின்றது. இப்படி தமிழ் மொழி என்று எடுத்துக்கொண்டாலும் பகவானும் சரி, முருகனாரும் சரி, சுப்பிரமணிய சுவாமியும் சரி, முருகனார் பேர்லயே சுப்பிரமணிய சுவாமி இருக்கார். அருணாச்சலேஸ்வரரே பகவான் தான், அவருடைய மைந்தனாக முருகனார் விளங்குகின்றார். இப்படியெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த 20வது நூற்றாண்டிலே நிகழ்ந்தது. காலத்துக்கு ஒப்பிடப்பட முடியாமல், இது மாதிரி வேற சத்குரு எவ்வளவோ சத்குருமார் இருக்கா, எவ்வளோ பேர் சிஷ்யர்கள் இருக்கா. அந்த அந்த சத்குருமார்களுக்காக தங்க உயிரையும் கொடுத்தவர்கள், அவருக்காக வாழ்நாளெல்லாம் உழைத்தவர்கள்லாம் இருக்கா. உதாரணத்துக்கு ராமகிருஷ்ணர் தான் ஒரு விவேகானந்த சுவாமி. அந்த காம்பினேஷன் மாதிரி வருமானுவா? நான் சொல்லுவேன் வரும். முருகனார் பகவானும் அப்படித்தான். இட்ஸ் நாட் கம்பேரிசன் ஹூ இஸ் வஸ்தி ஹூ இஸ் இது அப்படி இல்லை. இது எல்லாமே பிரம்ம வஸ்து. இதுல யார் வஸ்தி யார் கம்மி? ஆனால் இவர்கள் இருவருக்கும் இருக்கின்ற ஒரு இது, இப்படி தமிழ் தாய்க்கு செய்த பணி அந்த மாதிரி ராமகிருஷ்ணர் பண்ணாரா? அந்த மாதிரி விவேகானந்தர் பண்ணாரா? அதை நம்ம சொல்லலாம். அது அப்படி நிகழ்ந்தது. பெங்காலிக்கு அவ பண்ணலா? பண்ணல. ஆனா இவா பண்ணா. அப்பாற்றம் ஆன்மீகத்துக்கு அப்பாற்பட்டு தமிழ் மொழிக்கு அசாத்தியமான தொண்டை செய்தார். பகவான் தான் சாட்சாத் தமிழ் ஸ்வரூபம், தமிழ் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி கொடுத்தார். அப்படி வாழ்ந்தார் முருகனார். நான் சொன்ன மாதிரி அந்த தமிழ் தாய்க்கு தலைமகனாக வாழ்ந்தார். அசாத்தியமான தமிழ் பாண்டித்யம். இதுல கோவே ராமச்சந்திர என்ற அன்பர், இவர் 100கணக்கில் பாட்டு பாடியிருக்கார். அது முகில் விடு தூது, கிளை விடு தூது, திரு உலா, அந்தாதி, ஆசு கவிகள், நிறைய 100கணக்கில் பாடியிருக்காரு பகவான் மேல. இவர் கேட்டார் ஒரு வாட்டி பகவான் கிட்ட, பேப்பரை எழுதி கொடுத்தார் பகவான் கிட்ட, வேலைங்கே கோலம் சேர் வெற்பெங்கே, அன்னை தரும் பாலெங்கே, வேல் எங்க முருகப்பெருமானாக இருக்கப்பட்டவரே, உங்க கையில வேலை காணுமே, எங்க போச்சு வேலு? கோலம்னா அழகு சேர் வெற்பெங்கே, குன்று குன்றுதோடாடும் குமரன், உங்க மலை, உங்களுக்கு இன்னும் ஒரு மலை இருக்கணுமே, மலையை காணுமே. அன்னை தரும் பால் எங்கே?
ஞானசம்பந்த மூர்த்தியா வரும்போது பால் கொடுத்தால உங்களுக்கு, அந்த பால் எங்க போச்சு? ஈராறு பாகெங்கே, 6 தோள்கள் எங்கே? ஈராறுனா 12 தோள்கள் எங்கே? நீல் எங்கும் ஏய்க்கும் கலாபம் மயில் எங்கே? உரை ரமண பகவானே, தாய் குக்கி வாழலை வித்தார். ஒரு தாய் வயிற்றிலே பிறந்த பின்பு எல்லாம் போயிடுத்து அவங்கள விட்டு, எங்க போச்சு? அப்ப பகவான் ஒரு பாட்டு எழுதி கொடுத்தார். வேல் உண்டே, இந்த நான் யார் என்கின்ற அஸ்திரமாகிய வேல் இருக்கே, வெற்பு ஜோதி குண வெற்புண்டே, அருணாச்சல ஜோதியாக இருக்கின்ற அருணாச்சல வெற்பு மலை இருக்கே, அன்னை திரு அருட்பால் உண்டே, மலை மேல முளைப்பால் தீர்த்தம்னு இருக்கு. அம்பாள் அப்படி சொல்வா, முளைப்பால் தீர்த்தம் அது, பற்றாத ஜீவ ஊற்று இருக்கே. பன்னிரு பாகுண்டே, இத ரொம்ப பெரியவாள்ல இதை குஜுசாமி தான் இதை எக்ஸ்பிளனேஷன் பண்ணார். இதுக்கு எனக்கு என்னன்னா, ரமணனூர் திரட்டியே வச்சுட்டார். இதுல 12 பாகங்கள் இருக்கு. இந்த 12 பாகங்கள் தான் பகவானுடைய 12 தோள்கள் அப்படின்னு. இந்த அக்ஷர மணமாலை, அடுத்த நவமணி மாலை, இது பஞ்சரத்னம் ஸ்துதி பஞ்சகம். அருணாச்சல அக்ஷர மணமாலை, அருணாச்சல நவமணி மாலை, 3வது அருணாச்சல பதிகம், 4வது அருணாச்சல அஷ்டகம், 5வது அருணாச்சல பஞ்சரத்னம், 6வது உபதேச உந்தியார், 7வது உள்ளது 40, 8வது ஏகாத்ம பஞ்சகம், 9வது அப்பளப்பாட்டு, 10வது ஆன்மவித்தி கீர்த்தனம். இதெல்லாம் கொண்டு வரல பாருங்க. அவர் உபாகமங்கள மொழிபெயர்ப்புகளையே கொண்டு வரல, ஒரிஜினல்ஸ் மட்டுமே தான் சொல்லியிருக்கார். 11 அனுவாத நூல் மாலை சொல்லியிருக்கார். அனுவாத நூல் மாலைன்னு மொத்தமா சொல்லிட்டார். அந்த அனுவாத நூல் மாலையில தான் இது எல்லாம் வரும். இந்த தேவிகாலோத்திரம் அது மொழிபெயர்ப்பு சொல்லியிருக்கார். அது பிறகு 12வது நான் யார் என்கின்ற அருள்மொழி தொகுப்பு. அதெல்லாம் சேர்ந்துருது. விசார சங்கிரகமும் உபதேச மஞ்சரி இதெல்லாம் சேர்ந்துடுறது ஆகிய தொகுப்பு 12 தோள்களாக இருக்கின்றனன்னு நாங்க புக்கில் எழுதும்போது முதுபெரும் ரமண பக்தர் கூறுவார்னு ஆக்சுவலா எனக்கு சொன்னது குஞ்சசாமிகள் தான். இப்ப இதெல்லாம் என்னென்ன இதுல பேரை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு எப்படி தெரியும்னு ஆரம்பிச்சிருவா. I don't have any proof to prove it. நம்ம இந்த ரெக்கார்டா பண்ணி வச்சிருக்கோம். இதெல்லாம் எவ்வளவோ வருஷம் முன்னாடி கேட்டது. அதனால அனாவசியமான ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்றது இது பெஸ்ட் மெத்தட் சொல்லியிருக்காருன்னா அப்படி யாரும் அதை பத்தி திங்க் பண்ண மாட்டாங்க. நீல் எங்கேன்னு மயில் எங்கேன்னு கேட்குறீங்களே, வாகனமாக உபயோகித்துக் கொள்வதற்கு அடியவர்களுடைய மனம் என்கின்ற மயில் இருக்கே, அப்புறம் எல்லாம் இருக்கே. அந்த நீல் எங்கே அப்படின்னா நீலம்ன்றது விஷம். விஷம் எங்க இருக்குன்னா அகந்தைன்ற விஷம் இருக்கு. மயில் எங்க இருக்குன்னா மனமாகிய மயில் இருக்கே. அப்படி இந்த மாதிரி பதில் சொன்னார். அடுத்து டி.கே. சுந்தரேசையர் சமஸ்கிருதத்தில் ஒரு பாட்டு எழுதினார். அதை பகவான் மொழிபெயர்க்கும் போது குஹரமணநாதன் மொழிபெயர்த்தார். நமோ வினிக்னந்தம் அகல்மஷானாம் குஹம் குஹாவாசினம் அப்பிரமேயம் ஜோதிர்மயம் விஸ்வஸ்ருஜ குமாரம் பிரஜான சக்தியாராத பத்தமீடே. இத பகவான் தமிழ் படுத்தும் பொழுது அறவோர் இருளை அழிப்போன். அறவோர் தம்மிடையே அறவொழுக்க நெறியிலே வாழ்பவர்களுடைய அகந்தை இருளை அழிப்போன், குகையில் உறைவோன். அந்த குகைனா நம்ம மொல்லத்துக்கு உள்ள 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 எங்கேயோ அது போய் அந்த 5 கோஷங்களை தாண்டி சரீர திரயங்களை தாண்டி உள்ள 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 போய் அந்த குகையில போய் ஒழிஞ்சிட்டு இருக்காரு. குகையில் உறைவோன் அளத்தற்கு அப்பிரமேயமா நிரப்பிரமேயம்னு ஆன்மாவுக்கு ஒரு இது. அப்பிரமேயம் நிரப்பிரமேயம், அப்பிரமேயம் அளவிட முடியாதது. பிரமேயம் அப்பிரமேயம் அப்படி அளத்தற்கொணாது. அளத்தற்கொணாதோன் நிறை ஒளியோன்.
பரிபூர்ணமாக ஸ்வயம் பிரகாசமாக பிரகாசிப்பவர். ஆதிசேய், ஞான அயிலோன், எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ஸ். குஹ ரமண நாதனை ஏத்துவோம் நாம். அங்க குஹன்னு அதோட நிறுத்தல, ரமணன் தன்னுடைய பெயரை போட்டுக்கிறார். அப்படி குஹநாதனைன்னு சொல்லும்போது குஹ ரமணநாதனைன்னு சொல்ற. பிறகு ஈஸ்வர சுவாமியால 2 நிகழ்ச்சிகள். ஒண்ணு ஈஸ்வர சுவாமி சம்பந்தப்பட்டது, இன்னொன்னு பெருமாள் சாமி சம்பந்தப்பட்டது. இந்த ஈஸ்வர சுவாமி சம்பந்தப்பட்டதுல அவர்தான் சாட்சாத் முருகப்பெருமான் நமக்கு தெரிய வந்த ஒரு நிகழ்ச்சி இருக்கு விருபாட்சி குகையில. அதுல அந்த விருபாட்சி குகையில வசித்த காலத்துல சாப்பாட்டுக்கு அவ்வளவு கஷ்டம். நாடே ரொம்ப க்ஷீணித்து கிடந்த காலம் அது. நிறைய நாள் பட்னி தான், தண்ணி குடிச்சுட்டு படுத்துக்க வேண்டியதுதான். அப்போ இந்த ஈஸ்வர சுவாமிகள் விநாயக பெருமான வேண்டிண்டா தடைகளை எல்லாம் நீக்கி சாப்பாடு போடுவார். நீங்க அவரை கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்கன்னு வேண்டிண்டார். அடியவர்கள் படுற துன்பத்தை பார்த்து மனசு கஷ்டப்பட்டு பகவானாலையும் தாங்கிக்க முடியல. அப்போ ஒரு பாட்டு எழுதினார். அதுல தன்னை முருகப்பெருமான்னு சொல்லிக்கிறார். இதெல்லாம் ரொம்ப பெரிய ஆச்சரியம். தன்னை பத்தி ஒண்ணுமே சொல்லிக்க விரும்பாத பகவான் அடியவர்களுக்காக எப்படியாவது சாப்பாடு கொடுப்பா, இவ்வளவு பட்னி தாங்க முடியலப்பா, எல்லாரும் கஷ்டப்படுறாப்பா, தனக்கு இல்ல அடியவர்களுக்காக. அப்போ அவருக்கு தன்னையும் மீறி அவருக்கு ஒரு உணர்வு வருது. என் 1000 சொன்னாலும் நான் உன் தம்பி இல்லையா, என்னை நீ காப்பாத்தணுமா வேணாமா? அந்த பொறுப்பு ஒண்ணு எனக்கு பெரியவானா இருந்துட்டு பெரிய அண்ணா தான் என்னை காப்பாத்தணுமா வேணாமா? அந்த பொறுப்பு விட்டே கொடுக்கல விநாயக பெருமான். முருகப்பெருமானுக்கு கூட வள்ளி பிராட்டியார ஓடோடையும் வந்து திருமணம் செய்து வைத்தார். தம்பிக்கு ரொம்ப ஆதரவா தான் இருந்திருக்காரு எப்பவுமே அவர். இங்கேயும் இவர் பாட்டுக்கு அப்புறமா அவர் கிடைச்சதுன்னு சொல்லுவா. அவ்வளோ கஷ்டப்படலன்னு சொல்லுவா பகவான் வேண்டிட்ட அப்புறம். பிள்ளையாய் பெற்றவனை பிச்சாண்டியாக்கி எங்கும் பிள்ளையா பேழ்வயிறு பேணி நீர் பிள்ளையான் கண்ணெஞ்சோ மாடத்து பிள்ளையாரே கண்பாரும் பின்வந்தான் தன்னை நீர் பெற்று. பிள்ளையாய் பெற்றவனை உங்களை பிள்ளையா பெற்றாரு பாருங்க ஈஸ்வரன். நன்னா போனோம் அவருக்கு. அவரை பிச்சாண்டியாக்கி அவர் வீடு வீடா போய் பிச்சை எடுக்கும்படியா அவரை கஷ்டப்படுத்தி விட்டீங்க. அதான் அவருக்கு நல்ல சாப்பாடு போட்டு அவர் நீங்க சௌக்கியமா வச்சுக்கணுமா வேணாமா? சரி, ஒரு தப்பு பண்ணியாச்சு, டபுள் மிஸ்டேக் பண்ணாதீங்க. அப்பாவை தான் அப்படி பண்ணீங்க. நீங்க மட்டும் எங்கும் பிள்ளையாய் பேழு வயிறு பேடி நீர். நீங்க மட்டும் எல்லா ராத்துக்கும் போயிட்டு போனாவே உங்களை பார்த்தாலே எல்லாரும் ஆசையா ஐயோ கணேசன் வந்துட்டான் கணேசன் வந்துட்டான் அப்படியே கொஞ்சம் குழாவி உங்களுக்கு அப்படி ஊட்டி விட்டு நீங்க மட்டும் நல்லா பேழு வயிறு பேடி நீர் நம்போதரன்னு நல்லா சாப்பிட்டு சௌக்கியமா இருக்கீங்க. பிள்ளை யான், நானும் பிள்ளைதான், உங்க தம்பிதான். கண்ணெஞ்சோ இவ்வளோ கல் நெஞ்சு ஆகுமோ மாடத்து பிள்ளையாரே. அங்க விருபாட்சி கோயில ஒரு சின்ன மாடம் போய் பாத்தீங்கன்னா அதுல ஒரு பிள்ளையார் இருப்பார். கண்பாரும் கருணை காட்டும். கண்பாருமா முகக்கண் தாரும் கருணை காட்டும். பின்வந்தான் தன்னை நீர் பெற்று. உனக்கு பின்னாடி நான் ஒருத்த வந்திருக்கேன். நீங்க பிள்ளையார்னா அப்பதான் உங்க பின்னாடி நானு அப்படின்னா முருகப்பெருமான் தான். நீர் பெற்று உங்க தம்பி தான் நான், நீங்க இல்லைன்னு யூ cannot disown me. அதுதான் அந்த வார்த்தை. பின்வந்தான் தன்னை நீர் பெற்று. நான் உங்களுக்கே உரியவன், நீங்க தான் என்னை தம்பியாக பெற்றீர்கள். இப்படி கைவிடாதீங்க, நியாயமே இல்லை, முறையே இல்லையே, காப்பாத்து. இவ்வளவு உருக்கமா வேண்டிட்டார். அப்பவும் தன்னை உங்களோட தம்பினான்னு சொல்லிக்கிறதுக்கு காரணம் 100% பிள்ளைய அருள் பாலித்து இந்த அடியவர்களுடைய பசி துன்பத்தை. அதுவே மணிமேகலை இலக்கியத்துல வரும். அந்த அமுத சுரபினால
பசி என்னும் நோயை நீக்கினாள். பசி ஒரு நோய். அதுலதான் பகவான் ரொம்ப துன்பப்பட்டு பாவம் மனசு கேட்காம அட்லீஸ்ட் பிள்ளையார்கிட்ட நாம யாருன்னு சொல்லிட்டாலாவது அவர் கண்டுக்காம விட்டுற மாட்டார் இல்லையா? அட்லீஸ்ட் அதனால அப்படி தன்னை சொல்லிட்டார். ஈஸ்வர சுவாமியினுடைய ஒரு the credit goes to him. அவர் வேண்டிட்டு பகவான் தன்னை முருகப்பெருமான் என்று வெளிப்படுத்திக் கொண்ட இந்த பாடல் நமக்கு கிடைத்தது. அடுத்த நிகழ்ச்சி பெருமாள் சுவாமி. இந்த பெருமாள் சுவாமி முருகனார் பாடுறார், எல்லாரும் பாடுறார். கோவை ராமச்சந்திரையர் பாடுறார், இவர் பாடுறார் சமஸ்கிருதத்துல, டி கே சுந்தரேசையர், விஸ்வநாத சுவாமி, ஜெகதீத சுவாமி, எவ்வளவோ பேர். ஒத்துடா 2 பேரா? கோவை ராமச்சந்திரையர். எனக்கு தெரிஞ்சு எங்க ரிலேட்டிவ் ரமணாமிருதம்னு பாடியிருக்கார். சுத்தி வளைச்சி ரிலேட்டிவ் எங்க பெரியப்பா சைட்ல. ஆசிரமத்துல அவ சந்ததியினர் ஒரு வாட்டி அங்க போனப்போ அப்படி கொண்டாடின ஆசிரமம். அவரு கொள்ளு பேரன், கொள்ளு பேத்தி, எள்ளு பேரன், எள்ளு, அது மாதிரிலாம் ரொம்ப கொண்டாடினா. எங்க பெரியப்பா 106 வருடங்கள் வாழ்ந்தார். அப்ப 102வது வயசுல நினைக்கிறேன் ஆசிரமம் போனார். அப்போ இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் அவெல்லாம் தெரிஞ்சு அப்படி அந்த வயசுக்கோசரமே ரொம்ப இது பண்ணா. ஆனா திடகாத்திரமா நடந்து கிடந்து நல்லா கடைசி வரைக்கும் நல்ல தேக ஆரோக்கியத்தோட இருந்தார். ரொம்ப திடகாத்திரமா இருந்தார். தொண்ணூத்தெட்டு வயசுக்கு அப்புறம் 2 ஆபரேஷன் வேற பண்ணிட்டார். அப்புறமும் நாங்க சகஜமா இயல்பா வாழ்ந்தார். அதனால ஹேண்டிகேப் எல்லாம் ஆகல. இப்படி பாக்குறவெல்லாம் பாட்டு எழுதுறா. நம்மளால பாட முடியல பாத்தியா? போய் பகவான் கிட்ட தன் குறைய சொல்லிட்டார். பகவான் ரொம்ப ஆதரத்தோட, இது ஏன் கஷ்டப்படுற, உனக்கு இப்ப என்ன எழுதணும் அப்படின்னு. என்ன பண்ணணும்? அடியவர்களை காப்பாத்துறதுக்கு பயப்படாதன்னுக்காக திருச்சுழியில சுந்தரமையர் அழகம்மாளுக்கு குழந்தையா பிறந்து அதை தன் அடியவர்கள் வந்து வணங்கினா அவளுக்கெல்லாம் அவளுடைய வினைகளை நீக்கி ஆத்ம ஞானத்தை கொடுத்து இப்படி அடியவர்களுடைய மனம் என்கின்ற மயில்ல அடியவருடைய மனமாகிய மயில்ல வாகனமா வச்சுண்டு வேலாகிய விழி இதனாலே அடியவருடைய அகந்தையை அழித்து இப்படி எல்லாம் தான். அதான் எனக்கு ஆசையா இருக்கு. சாட்சாத் முருகப்பெருமானா நீங்க இருக்கீங்க அப்படின்றத நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. அவ்வளவுதானே, எழுதிட்டா போச்சு அப்படின்னு ஒரு பாட்டு எழுதினார். அது கீழே பெருமாள் சாமிக்கு எழுதி போட்டேன். அதான் எழுதிட்டேன், பேரை எழுதிட்டேன். என்ன பாட்டுன்னா, அஞ்சலென அடியர் கூரை அகற்ற திருச்சுழியில் அழகன்னை சுந்தரன் அருள அவனிதனில் வந்தே தஞ்சமெனத் தாழும் அவர் தன்வினை சூர்த்தடிந்து தன் பதத்தை தந்தருள பன்னிருகை தாங்கி விஞ்சுமன கஞ்சமயில் மீதமர்ந்து ஞான விழியாகும் வேலோச்சி விளையாட புரிவோன் அஞ்சடக்கி ஆறுமுகமான பெருமானாம் அஞ்சடக்கி ஆறுமுகமான பெருமானாம் அருணமலை ரமணனென அமரு பெருமாளே அஞ்சடக்கி ஆறுமுகமான பெருமானாம் அருணமலை ரமணனென அமரு பெருமாளே. அஞ்சலென அடியர்குறை அகற்ற திருச்சுழியில் அழகர்னை சுந்தரன் அருள அவனிது பூமியில வந்து தஞ்சமென தாழும் அவர் தன் அடியிலே வந்து தம்மை பரிபூர்ணமாக தமக்கு சரணாகதி செய்து தாழுகின்ற மெய்யன் அடியவர்களுக்கு அவர் தம்
வினை சூர் தடிந்து. இங்க முருகப்பெருமான்னா சூரபத்மன் சூர். இங்க சூர் என்பது பழைய வினைகள். அந்த வினை சூர். அப்ப அது தடிந்து. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பாக்குறேன் இதுல. தடிந்துன்னு வரணும். அங்க சுந்தரனுக்கு சந்திரன் வந்திருக்கு. மாத்தணும். தடிந்து அதை வெட்டி வீழ்த்தி தன் பதத்தை தந்தருள, தன்னுடைய ஆத்ம பதத்தை அவர்களுக்கு எல்லாம் தந்தருள, பன்னிருகை தாங்கி. அந்த பன்னிருகை தான் என்னன்னு முன்னாடி பார்த்துட்டோம். பன்னிருகை தாங்கி பகவானும் அதை இங்க உறுதிப்படுத்துகிறார். 12 ஈராறு தோள்கள். முருகப்பெருமானுக்கு 12 தோள்கள். அந்த பன்னிருகை தாங்கி விஞ்சுவன கஞ்சமையில் மீதமர்ந்து. கஞ்சம்னா தாமரை, மனக்கஞ்சம்னா மனத்தாமரை. கம் ஜம். கம்னா நீர், ஜம்னா அதிலே உற்பத்தியானது. அம்புஜம், அம்புன்னா நீர், அம்புஜம்னா நீரிலே தோன்றிய, அதுக்கு தாமரைக்கு அதுதான். பங்கஜம், பங்க்னா சேரு, அஜம், அஜம் இல்ல ஜம், பங்கஜம் அதுக்கு தாமரை. தாமரைக்கு இவ்வளவு பேர் அல்ல காரண பெயர்கள். அப்படி ஜலஜம், சலசம் அலர்த்திடு அருணாச்சல, ஜலம் ஜம், ஜலஜம். அப்படி அதெல்லாம் தாமரை தான். விஞ்சுவன கஞ்சமையில், அந்த மனத்தாமரையான மயில் மீது அமர்ந்து ஞான விழியாகும் வேலோச்சி விளையாடல் புரிவோம். தினமும் இந்த விழிகளினாலே அகந்தையை அழிப்பது என்கின்ற விழிகள், விழி என்ற வேலினாலே அகந்தை என்று அழிப்பது என்ற விளையாடல் புரிவோம். பகவானே இப்படிலாம் தன்னை பத்தி சொல்லுகிறார் பாருங்க, எவ்வளவு பெரிய ஆச்சரியம். இப்படிலாம் சொல்லிப்பாரா பகவான். பெருமாள் சாமி அதனால எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு என்ன இது பண்ணணும்னு. எக்ஸாக்டா அவருடைய கருத்தை பிரதிபலிக்கணுன்றதுக்காக பகவான் அப்படியே எழுதியிருக்கார். விளையாடல் புரிவோன் யாருன்னா, அஞ்சடக்கி ஆறுமுகமான பெருமானான். ஐம்புலன்களை அடக்கி ஆறுமுகமான, ஆறுமுகம் கொண்ட பெருமானாம் அருணமலை ரமணனென அமரு பெருமாளே. அருணகிரியார் தான் பாட்டுக்கு பாட்டு பெருமாளே பெருமாளேன்னுவார். வேங்கடவன் வேங்கடவன் முருகரார் சொல்ற மாதிரி பெருமாளே பெருமாளேன்னு அந்த சைவ வைஷ்ணவ அபேதத்தை பெருசா பண்ணவர் அருணகிரியார். அது இவருக்கு ஞாபகம் வந்துடுத்து போல் இருக்கு. திருப்புகழாவே இருக்கட்டுமே இதுன்ட்டு அப்படியே ஒண்ணு பண்ணிட்டார். அருணமலை ரமணன் என, அருணாச்சலத்திலே எழுந்தருளிக்கின்ற ரமண மகரிஷிகள் என்கின்ற பெருமாளே, ஆறுமுக ஆறுமுக பெருமாளே அப்படி சொல்றார். எல்லாருக்கும் அதை சீட்டை காமிச்சு இவர் பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. பெருமாள் சாமிக்கு எல்லாரும் இவரை ஏற்றியும் விட்டா, ஆஹா எப்படி பண்ணியிருக்க, எப்படி பண்ணிருக்க, இப்படியெல்லாம் உங்களுக்கு எழுதுப்பா, எழுத வருமா, எங்களுக்கு இத்தனை நாளா தெரியாம போச்சே, இவ்வளோ பிரமாதமா இருக்க, இவ்வளோ பிரமாதமா இருக்க, பகவானை இப்படி நீங்க போற்றி எல்லாம் எங்க மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்லிட்டீங்களே, அப்படியெல்லாம் ரொம்ப அப்படியே மகிழ்ந்து போய் சொன்னா கேட்கிற வரைக்கும் நன்னாதான் இருந்தது. ஒரு வாரம் போச்சு, இந்த போற்றுதல்கள்லாம் முடிஞ்சது. அப்புறம் தான் இந்த டேஞ்சர், ஒரு அபாயம் ஆரம்பிச்சது. ஒருத்தர் கேட்டார், அடுத்த பாட்டு எப்போன்னு. இவருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. நேர பகவான் கிட்ட போனார். மாதிரி அடுத்த பாட்டுன்றாலே என்ன பண்றது பகவான். பகவான் கிளியரா சொல்லிட்டார், பாட்டு இன்னொன்னு எழுதி போடுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தட் இஸ், அது நோ இஷ்யூ, அது பிரச்சனையே இல்லை. ஆனால் பிரச்சனை உனக்கு பத்தியது, பாட்டை பத்தியது இல்லை. நீ இப்ப இன்னொரு பாட்டை கொடுத்தேன்னா யூ வில் ஸ்டார்ட் லிவிங் ஃபார் அதர்ஸ். நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை மற்றவர்களுக்காக நீ வாழ வேண்டியிருக்கும். என்கிட்ட அடிக்கடி வந்து ஒரு பாட்டு கொடுங்க, இன்னொரு பாட்டு கொடுங்க கேட்டுட்டு இருக்க வேண்டியிருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம்னா யூ வில் பி 100% எக்ஸ்போஸ்ட் ஆன் சம் டைம் ஆர் அதர். இட்ஸ் ஒன்லி கொஸ்டின் ஆஃப் டைம். யூ கான்ட் சீட் ஆல் த பீப்புள் ஆல் த டைம். அப்போ உழற உன்னுடைய அகந்தைக்கு, உன்னுடைய இதுக்கு, அகங்காரத்துக்கு, உன்னுடைய கர்வத்துக்கு உழற அடி அளவுக்கு அதிகம் தாங்க முடியாது. நீ இப்ப நார்மலா இருக்க, உன்னை இந்த ஒரு பாட்டு எழுதுறவேன்ற ஒரு இதனால உன்னை கொஞ்சம் மேல தூக்குறோம். அந்த சப்போர்ட் எடுத்துட்டா, அந்த சப்போர்ட் நான் தான். இந்த சப்போர்ட் இல்லைன்னா கீழே விழுந்தா அளவுக்கு அதிகமா அடிபடும். அதோட ஒழுங்கா தரையிலேயே இருக்கலாமே. நீ யோசிச்சு சொல்லு எனக்கு. நாம் நாம இருக்கணும்.
பிறருக்காக வாழ்கின்ற வாழ்க்கை இமிடேஷன் இஸ் சூசைட். எப்போ நீ இமிடேட் பண்றியோ, நீ இல்லாத ஒன்றை நீ இருப்பதா ப்ரொஜெக்ட் பண்றியோ, the moment you do it you are dead. கரெக்டா யோசிச்சு சொல்லு. எனக்கு இவர் பகவான்கிட்டயே போல. இன்னொருத்தர் கேட்டப்போ, அட நீங்க வேற ஒண்ணு, நானா எழுதினேன், பகவான் தான் எழுதி கொடுத்தாரு. அவர் கீழே பெருமாள் சாமின்னு என் பேரை போட்டாரு. நானும் உங்ககிட்ட சும்மா காமிச்சேன். இப்போ ஒரு உள்ளூர பயம், எல்லாம் திட்ட போறேன், எங்களெல்லாம் ஏமாத்தினியா இத்தனை நாள். ஆனா இவரை திட்டத்துக்கு பத்தி எல்லாரும் பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. பகவான் போய் இப்படிலாம் சொல்லிப்பாரா? அவரை பகவானே நீங்க சொல்ல வச்சிட்டாளே. இது தன்னை போய் நான் தான் முருகர், நான் தான் இப்படிலாம் சொல்லிப்பாரு. சொல்லிக்கவே மாட்டார். அடக்கி வாசிக்கிறவர். அதெல்லாம் உதாசீனம் பண்ணி அதுக்கு தனக்கு சம்மதம் இல்லாம இருக்கவர். அவரை பத்தி அவரே எழுதிபடியா பண்ணிட்டாள்னா, நீங்க பண்ண பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம், எங்களுக்கெல்லாம் நீங்க எவ்வளவு பெரிய ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ரொம்ப அவருக்கு அளவுக்கு அதிகமா எடுத்து புகழ். சாமி தான் இதை பண்ணார். அவர் தொட்டு அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு பகவான் இந்த மாதிரி பண்ணியிருக்கார். தான் முருகப்பெருமான் தான் இந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இதை பண்ணியிருக்கார். பெருமாள் சாமியினுடைய பக்திக்கு செவி சாய்த்திருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு அவ்வளவு இது. இங்க ஒரு சின்ன விஷயம் இருக்கு. நாம் நாமாக வாழ வேண்டும் அப்படின்னு பகவான் சொல்றதுல பெரிய அர்த்தம் இருக்கு. அதை சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய உண்மையான சுபாவம் உள்ளது ஆத்மா. அப்படி நம்ம இருக்கணும். அதுக்கு முயற்சி பண்ணணும். நம்மளா இல்லாமல் அந்த பிரமாதம் என்கின்ற அந்த தவறினாலே நாம் நம்முடைய உண்மையான சுபாவத்தை மறந்து இந்த அகந்தை வயப்பட்டு இருந்தால் நாம் பிறருக்காக வாழ ஆரம்பித்து விடுவோம். ஆத்மாவாக இருந்தால் நம்ம ஆத்மாவா வாழ்வோம். அகந்தையா இருந்தால் பிறருக்காகத்தான் வாழ்வோம். பதவிக்கும் பணத்துக்கும் அதிகாரத்துக்கும் சொத்துக்களுக்கும் பணத்துக்கும் அடிமையாகி வாழ்வோம். அப்படி வாழக்கூடாதுன்ற ஒரு பெரிய ஒரு அர்த்தமும் அதுல இருக்கு. நம்மளா இருக்கணும்னாரு பகவான். அவர் சிம்பிளா தான் சொன்னார். ஆனா த வெரி சிம்பிளிசிட்டி மேக்ஸ் அஸ் ஸ்லிப் த ரியல் மீனிங். நம்மளுக்கு நம்மளா இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு அவர் சொல்லுவார். அதுல இருக்கிற அந்த எக்ஸ்ட்ராடினரி மீனிங் அதை நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு வந்தவர் தான் முருகன். இல்லைன்னா நம்மளுக்கு புரியாது. இங்கிலீஷ்ல சொன்னா கூட புரியாது. தமிழ் ஒரு அவ்வளவு ஒரு நுணுக்கமான பாஷை. There are so many layers. ஒரு வார்த்தை சொன்னா அந்த விதத்துல இந்த பகவான் பெருமாள் சாமிக்காருடைய உபதேசம் நம்மளா இருக்கணும். நம்ம வாழ்க்கையில நமக்கு எவ்வளவு உபதேசங்கள் நமக்கு தேவைப்படுமோ அத்தனை உபதேசங்களும் இந்த ஒரே ஒரு உபதேசத்துல அடங்கி போறது. நம்மளா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நான் யாருன்னு பார்க்கணும். இப்படி ஆரம்பிக்கிறது. யூ கேன் எக்ஸ்பேண்ட் திஸ். நம்மளா இருக்கணும். நம்மளா இருக்கிறதுக்கு எண்ணங்களே அகற்றணும். எண்ணங்கள் நாம் அல்ல. எண்ணங்களை அகற்றுகின்றேன்னு ஆரம்பிச்சா அப்ப நான் அது அப்படி வந்ததுன்னா அப்ப இந்த எண்ணம் யாருக்கு வந்தது? எனக்கு வந்துதா? அப்ப நான் யார்? இப்படி இந்த ஒன்று மட்டும் இல்ல. இன்னும் எந்தெந்த மாதிரியான உபதேசங்களை நீங்கள் கற்பனை செய்து கொள்ள முடியுமோ அத்தனையும் இந்த ஒரே ஒரு உபதேசத்திலே அடங்கி விடுகின்றன. நம்மளா இருக்கணும். பெருமாள் சாமிக்கு இந்த வேதாந்த உலகமே, ரமண உலகமே நன்றி கடன்பட்டிருக்கின்றது. இப்படி பகவானை, இந்த சாட்சாத் முருகப்பெருமானை நமக்கு அடையாளம் காட்டியவர். இவர் ஒருத்தர் மட்டும் இல்ல, நிறைய பேரை நம்ம பார்த்துட்டோம். இவர்கள் ஒத்தொத்தரும், நான் குறிப்பிட்ட ஒத்தொத்தரும் பரிபூர்ணமா பகவான் சாட்சாத் முருகப்பெருமான் தான் நம்பி வாழ்ந்தார்கள். அதுதான் உண்மை. உண்மை நிலை அப்படித்தான் இருக்கு. எப்போ ஒருத்தர் ஆத்ம ஞானத்தை அடைகின்றாரோ அவர் வெங்கடவனாக இருக்கிறார், ராமராக இருக்கிறார், கிருஷ்ணராக இருக்கிறார், ஈஸ்வரனாக இருக்கிறார், விநாயக பெருமானாக இருக்கிறார், முருகப்பெருமானாக இருக்கிறார், சௌரம் என்கின்ற அந்த சூரிய பகவானாக இருக்கிறார். சகல தெய்வங்களுமாக
இருக்கிறார். ஆனா பகவான் என்கின்ற அந்த சத்குருவினுடைய விசேஷம் என்னன்னா, இத்தனை தெய்வங்களும் நாம் தான் என்று உணர்ந்து வாழ்ந்தார். அந்த உணர்ந்து வாழ்ந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக ஒரு பெருங்கருணையினாலே இதெல்லாம் எதேச்சையா நடந்தது. அவரா பண்ணல. அந்தந்த அடியவர்கள் அருமேலம்மாள் வந்தப்போ, சங்கரானந்த பாரதி வந்தப்போ, இந்த வள்ளிவரை சாயல் வந்தப்போ, இவருடைய நாம் அனைத்து தெய்வங்களுமாக ஒரு ஞானி இருக்கிறான் என்று இந்த இந்த அடியவர்கள் மட்டும் இல்ல, வேங்கடவனுக்குடைய அடியவர்கள் வந்தா வேங்கடவனாக காட்சியளித்திருக்கிறார். டி.கே. சுந்தரேசனுக்கு ராமபிரானாக காட்சியளித்திருக்கிறார். ருத்ர நேபாள பாண்டே, நேபாள ருத்ர பாண்டே ப்ரொஃபசர் அவருக்கு சிவபக்தருக்கு அருணாச்சலேஸ்வரராக காட்சியளித்திருக்கிறார். இப்படி ஆத்ம ஞானம் அடையப்பட வேண்டியது. அதற்கு வழி இந்த நான் யார், மனமே மாயை. அந்த மனதை மாய்த்தலே நாம் வாழும் வகை. அவ்வாறு மனதை மாய்த்தலாவது அதை ஆய்தலே என்றெல்லாம் நமக்கு பகவான் கருக்கடை விழுந்தவர்கள் ஒரு அதிலிருந்து உய்ந்து போக ஒரு சுருக்கு வழி காட்டி இருக்கிறார். இதை நாம் உணர்ந்து இந்த பகவான் என்கின்ற அந்த ஒரு பெரும் அருள் வெள்ளத்திலே மூழ்கி அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மூழ்கி அதிலே முத்தெடுக்க வேண்டும், ஆத்ம முத்தை எடுக்க வேண்டும். இதற்கு உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, நம் எல்லோருக்கும் இந்த பெரும் பாக்கியத்தை பகவான் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, இந்த அருளை ரமணேசர் ஆறுமுக பெருமானே என்கின்ற இந்த தலைப்பிலே சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் எவ்வளவு தெளிவாக சொல்ல முடியுமோ அவ்வளவு தெளிவாக சுருக்கமாக சொல்ல வகை செய்த பகவானுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி கூறி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, நமஸ்காரம். நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ 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 ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமோ. सर्वे जना सुखिनो भवन्तु, लोका समस्ता सुखिनो भवन्तु, सर्वसन्मङ्गलानि भवन्तु. ओम शांति शांति शांति.